ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் ரெவென்யூ வந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ. யூடியூப்பில் எப்படி ரெவென்யூ எடுக்கிறது, அதுக்கடுத்து யூடியூப்பில் நம்ம ஏன் மெம்பர்ஷிப் வாங்க சொல்கிறோம், இல்லை லைக் பண்ண சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட்டட் வீடியோ தான். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. நம்ம எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிற நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட இந்த யூடியூப்பில் வந்து 3 வருஷம் முடிய போகுது. இந்த 3 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 950 கிட்ட வீடியோஸ் கிட்ட நான் போட்டேன். 950 வீடியோஸில் முழுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் போட்டிருப்பேன். ஓரளவு யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் முழுசாக எக்ஸ்பெரிமெண்ட் வெல்ஃபேர்ஸ்க்காக தான் எல்லா வீடியோவும் நான் மேக் பண்ணியிருப்பேன். அதுலேயும் குறிப்பாக ஸ்போர்ட்ஸ், KSB, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், அதுக்கடுத்து சைல்டு மேரேஜ், அதுக்கடுத்து ECHS, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி நான் கண்டிப்பாக அதோட பிளேலிஸ்ட் வச்சு போட்டிருக்கேன். யாருக்காவது பழைய வீடியோ பார்க்கணுன்னு இருந்தால் நீங்கள் என்னோடய சேனல் பேஜில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் சப்ஜெக்ட் ஓரியன்டாக நான் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் இன்னும் நிறையா நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? அதாவது நான் ஏன் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன காரணம் மட்டும் சொல்லிடுறேன். 2019 நான் பென்ஷன் வந்தப்போ நான் மதுரை சோல்ஜர் போர்டில் போயிருந்தேன். சோல்ஜர் போர்டில் போயிருக்கும் போது அங்கே வெல்ஃபேர் ஆஃபீஸர் இளையராஜா சார் இருந்தாங்க. சார் வந்து பொறுமையாக உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரே கேள்வியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டு போனார். இன்னொருத்தர் வந்தார். அடுத்த திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு அந்த கேள்வியை கேட்டு இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த சாரே கடுப்பாயிட்டாரு. ஏன்னா இப்போ தானே சொல்லி முடித்தேன், அப்போ தானே திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது இதை பற்றின நாலேஜ் அனைவருக்கும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தோணுச்சு. அடுத்து நம்ம பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக, அதாவது KSBயில் CA அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை கேட்குறதுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த வரிசையில் உட்காந்துருந்தார். 3 hours அந்த வரிசையில் உட்காந்து ஒவ்வொருத்தராக உள்ளே போய் கிளியர் பண்ணும்போது KSBயில் வந்து CA அப்ளை பண்ண முடியுமா முடியாதா, அதில் என்ன டாக்குமெண்டேஷன் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த விவரம் தான் கேட்கணும். 3 மணி நேரம் உட்காந்துருந்து இளையராஜா சாரை பார்த்து பேசுகிறதுக்கான டைம் வந்து அவருக்கு 1 நிமிஷம் தான் கிடச்சிது. 1 நிமிஷத்தில் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த 1 நிமிஷத்தை அவர் கேட்குறதுக்கு அவரோட 3 மணி நேரம் செலவழிச்சார். இதுதான் எல்லா சோல்ஜர் போர்ட்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம், நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. இதே இது நான் வந்து ஒரு பிரியாணி சமைக்கிறதையோ, இல்லை ஒரு பிராங்க் வீடியோவோ, இல்லை ஒரு டிக்டாக் வீடியோவோ நான் பண்ணேன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம வந்து முன்னாள் இராணுவ வீரர், அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும், ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து என்னால் ஒருத்தர் நல்லா இருந்தால் போதும். இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் வந்து என் வீடியோவை பார்த்து அவங்க அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே, இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் நிறைவேறும். இந்த நோக்கத்தில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் பெரிய யூடியூபர் கிடையாது, இல்லை நான் பெரிய மீடியாவோட பேக்ரவுண்ட் கிடையாது. யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறதால அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் CSC பசங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது இப்படி பண்ணணும்னா அப்படி பண்ணணும், இப்படி செய்யுங்க, யூடியூபோட ப்ரோசஸ் இப்படி தான் இருக்குது, உங்களோட வாய்ஸில் ஒரு போல்டு இருக்குது, ஒரு உறுதித்தன்மை இருக்குது, நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க கேமரா முன்னாடி, அது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு உற்சாகம் கொடுத்தாங்க. நம்மளோட நீலு அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியாத அந்த தம்பி வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாப்புல. அப்புறம் அவரோட கைட்னஸில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. 300-400 வீடியோ போட்டும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. மானிட்டைசேஷன் பிரச்சனை இல்லை. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும். அதாவது பணம் வர்றதுக்கான ரெவென்யூக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்குள்ளே நடுவில் யூனிக் எக்ஸ்போர்ட் உள்ள பிரச்சனை வந்துச்சு. அதை பற்றி வீடியோ போட்டு அப்புறம் என் சேனல் ஒரு 6 months பேன் ஆச்சு. அதுக்கப்புறம் சேனல் ரீஓப்பன் பண்ணேன், உரிமை குரல் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சேனலும் போயிட்டுருக்கு. இந்த சேனலில் திரும்ப ஓப்பன் பண்ணி நான் மெதுவாக வீடியோஸ் ரன் பண்ணி அப்புறம்
நிறையா அதில் வந்து மெமரி பிரச்சனை வந்துருச்சு. அதாவது கேமரா மூலமாக எடுக்கும்போது ஃபோனில் மெமரி பத்தலை, அப்புறம் கேமரா வாங்கி, கம்ப்யூட்டர் வாங்கி, ஸ்டாண்டு வாங்கி, லைட்டு வாங்கி, மைக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வாங்கியிருப்பேன். பழைய வீடியோஸ்க்கும் இந்த வீடியோஸ்க்கும் இருக்கிற கிளாரிட்டி உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட நான் ஒரு 50,000 ரூபாய் நெருக்கி இந்த யூடியூப் சேனலுக்காக நான் வந்து செலவழிச்சிருந்தேன் என்னோடய சொந்த பணியை. அதுக்கடுத்து வந்து ஏதாவது நம்ம இதில் வந்து கண்டிப்பாக ரெவென்யூ எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நானும் செயல்பட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்யும்போது மக்களோட சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இன்றைக்கி டேட்டுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் 14,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு வந்து கண்டினியூவாக கமெண்ட்ஸ், கண்டினியூ சப்போர்ட், கண்டினியூ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் ரெவென்யூ இன்றைக்கி வந்துச்சு கிட்டத்தட்ட $126. அதாவது கடந்த 3 வருஷத்தில் நான் யூடியூப்பில் வேலை பார்த்ததுக்கு $126 வந்துச்சு. இதில் வந்து ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது 10,800 சில்லற ரூபாய் வந்திருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் முழு ஆர்வமாக முழு நோக்காக நீங்கள் செய்யும் போகும்போது அந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் கிட்டும். என்னை வந்து ரொம்ப பேர் வந்து திட்டினாங்க, ரொம்ப பேர் பண்ணாங்க. என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும். என்கிட்ட கால் பண்ணி பேசுகிற எல்லாருக்கிட்டையும் நான் அதான் சொல்லியிருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ணுறேன் சார், தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவேன். நம்ம வந்து எதையும் பொய் சொல்ல மாட்டோம். நம்மளோட சேனலோட இதுவே ட்ரஸ்ட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கு. ஃபேக் வீடியோ எதையும் நம்ம போட மாட்டோம். ஒரு வீடியோ கூட என் வீடியோ ஃபேக் வீடியோ இருக்காது, நான் அடிச்சு விடுற வீடியோ இருக்காது. எல்லாருமே ஆதாரப்பூர்வமாக லெட்ரு படி தான் நான் போடுவேன். தப்பாக நிறைய ஹிந்தி யூடியூப் சேனல் நிறையா இருக்குது, நாங்களும் பார்க்குறோம். அதில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கை வச்சு ஒரு முழு வீடியோவும் ஓட்டிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு செய்ய தோணாது, செய்ய விருப்பமும் கிடையாது. நாங்கள் அப்படி செய்யவும் மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் எக்ஸர்வீஸ் மேன் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த கம்மியான எக்ஸர்வீஸ் மேன் இன்றைக்கி எல்லாருக்கும் ESM தம்பிஸ் மாணிக்கம் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இன்னமும் நீங்கள் நிறையா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் அடுத்த கட்ட நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். நம்ம சீக்கிரமாக ஒரு வெப்சைட் உருவாக்குறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேபி அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம esmtambis.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் உருவாக்குறதுக்கு பேசிக் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு சீக்கிரமாக அந்த வெப்சைட்டையும் நம்ம லான்ச் பண்ணிடுவோம். அடுத்து நம்மளோட சேனல் நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, யூடியூப் அல்காரிசம் வந்து யூடியூபோட அந்த ஏஏ சிஸ்டம் உங்களுக்கு நம்மளோட சேனலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணணும். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண சொன்னால் யாரும் லைக் பண்ணுறது கிடையாது. லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்க்கு தெரியும். ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் நம்ம ஒரு சேனல் மட்டும் பார்க்க போகிறதில்ல, இன்னும் நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க, நியூஸ் சேனல்ஸ் பார்ப்பீங்க, சினிமாவை பற்றி பார்ப்பீங்க, அரசியலை பற்றி பார்ப்பீங்க. அப்போ நிறையா பார்க்கும்போது எதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்க்கு எப்படி புரியும் உங்களோட மெயில் ஐடியில் இருக்கும் போகும்போது. அப்போ அதை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும் போகும்போது யூடியூப்க்கு தெரியும் இவர் வந்து இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, லைக் பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்து நம்ம சேனல் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் போகும். அடுத்து வந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது. அந்த அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மந்த்லி 29 ரூபீஸ் தான், ரொம்ப பேசிக்கானது, அது குறைஞ்சி கிடையாது யூடியூப்பில். இது யூடியூப்க்கு போகக்கூடிய மணி. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு வரணும். அதாவது இப்போ நான் போஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த 10 செகண்டில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுதான் அந்த மெம்பர்ஷிப்போட வேல்யூ. உடனே நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துடலாம். அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த கமெண்ட்டில் ஸ்டார் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு, நான் காட்டுவேன் பாருங்கள். இவங்க எல்லாருமே சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப். இவங்க கமெண்ட் பண்ணும்போது ஹைலைட் ஆகி முதல்ல வந்து நிற்கும். மற்றவங்க கமெண்ட் பண்ணும்போது கீழே போயிடும். இவங்க பண்ணாங்கன்னா அது ஹைலைட் ஆகி நிற்கும். நம்மளும் உடனே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஸ்க்கு நம்ம தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஏதாவது டவுட் கிளாரிஃபைனா நீங்கள் அது பண்ணுறதுக்காக. அதனால் யாருக்காவது தேவை விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 29 ரூபீஸ் கொடுத்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். மற்றபடி எதுவும் கட்டாயம் கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கு வந்து சேனல் எப்போ ரீச் ஆகும்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழித்து கூட அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம போட்டிருக்க வீடியோவை பற்றி நாலேஜ் போகும். இல்லைனா யாரும் இந்த வீடியோவை நம்ம சேனலில் போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்குறோம் யூடியூப்பில். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 வீடியோஸ் பார்ப்போம். அப்போ எந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னா, மெம்பர்ஷிப்பாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் 100% சேனல் பப்ளிஷ் பண்ண உடனே வந்துடும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு சின்ன டீ குடிக்கிற காசு தான் 29 ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு. உங்களுக்கு தேவை விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது யூடியூப்க்கு நம்மளோட சேனலை பற்றி இருக்க இம்ப்ரெஷன் மாறும். நிறையா பேருக்கு அது இன்னமும் அனுப்பும். சரியா,
நிறைய ராணுவ வீரர்கள் யாராவது இந்த வேற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம சேனலை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சேனலும் க்ரோத் ஆகும், எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணும், நம்ம நிறைய பேர் நம்மளை வந்து கேட்குறாங்க தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து போடுவோம். குறிப்பாக அந்த இக்னோ வீடியோ போட்டது வந்து ரொம்ப நண்பர்கள் வந்து கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்து வீட்டு வரியை பற்றி போடும்போது தெரியாமல் இருந்துச்சு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி தமிழக வேலை பார்க்குற அரசாங்க ஊழியருக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கிடையாது, நீங்கள் யாரும் கட்டாதீங்க, அதுக்கான ஜிஓ இருக்குது, அதுக்கான லெட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கும் நிறையா நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து சேனலை வந்து பூஸ்டப் பண்ணும், எங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஆதரவு இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.